கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை வேளை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 3வது அதிகாரம், அதனுடைய 14 - 19 வசனங்கள் முடிய. இந்த 6 வசனத்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நான் வாசிக்க போகிறதிலே நீங்கள் தனியாக வீட்டிலே வாசித்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த ஆதியாகமத்தினுடைய புத்தகம் ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே இன்றைக்கான தியான பகுதி இந்த 6 வசனங்கள் தான். இதனுடைய பின்னணி என்ன என்பதை நான் சொல்லிவிடுகிறேன். மனுஷன், அதாவது ஆதாமும் ஏவாளும் அவர்கள் ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் பாவம் செய்கிறார்கள். கர்த்தருக்கும் அவர்களுக்கும் நடுவாக ஒரு சம்பாஷணையானது நடக்கிறது. அந்த இடத்திலே ஆதாமும் ஏவாளும் தாங்கள் பாவம் செய்தோம் என்பதை கர்த்தரிடத்திலே ஒற்றுக்கொள்கிறார்கள் இல்லையா? அந்த இடத்திலே சர்ப்பமும் காணப்படுகிறது. இந்த 3 பேருக்கும் கர்த்தர் கொடுக்கக்கூடிய சாபம் அல்லது தண்டனையை தான் இந்த பகுதியிலே நம்மால் வாசிக்க முடியும். சரி, இந்த 6 வருஷங்களிலே கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சாபத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த சாபத்தை வைத்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய 5 காரியங்களை மாத்திரம் நான் உங்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். சரியா? முதலாவதாக அந்த சாபம் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிசாசானவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அதாவது சர்பத்திற்கு கொடுக்கப்படுகிறது. இந்த இடத்துல சர்பத்திற்கு, சரியா, சர்பத்திற்கு கொடுக்கப்படுகிறது. என்னன்னு நம்ம வாசிக்கிறோம் 14வது வசனத்திலே, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ இது நேரடியாக சாத்தானுக்கு அளிக்கப்படக்கூடிய ஒரு டிஃபிட், ஒரு தோல்வியை காண்பிக்கக்கூடியதாக இது இருக்கிறது. நேரடியாக கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு சாபத்தை கொடுக்கிறார். நீ எல்லா உயிரினங்களை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களை காட்டிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அப்படி என்று சொன்னால் எல்லாவற்றிற்கும் கீழானவனாக நீ இருப்பாய் என்கிற அர்த்தத்தை கொண்டதாக இது இருக்கிறது. வயிற்றினால் தான் நகரும், அதால் நிமிர்ந்து கூட இருக்க முடியாது, அது வயிற்றினால் தான் நகர்ந்து செல்ல வேண்டும். உயிரோடு இருக்கக்கூடிய நாள் முழுவதுமாக மண்ணை தின்றுதான் அது வாழ வேண்டும் என்கிற அந்த ஒரு சாபத்தை இந்த இடத்திலே கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அப்போ இந்த இடத்திலேயே ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு தெரிவிக்கிறார். அது என்ன? சாத்தானுடைய வீழ்ச்சியை, அதாவது சாத்தான் விழப்போகிறான் என்கிற அந்த வீழ்ச்சியை காண்பிக்க, சிம்பாலிக்கா இது ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியதாக இது இருக்கிறது என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக என்ன நடக்கிறது? இந்த அதாவது இந்த சாத்தானை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது இப்படியாக அவர் சொல்லி இருக்கிறார். 15வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுங்குவாய் என்று சொல்லி அவர் இந்த இடத்திலே ஒரு சாபத்தை கொடுக்கிறார் இல்லையா? இதுவும் இரண்டாவதாக சாத்தானுடைய வீழ்ச்சியை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை நாம் இன்னொரு வகையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மேசியாவை குறித்ததான முதலாவது ப்ராபசி, முதலாவது தீர்க்க தரிசனமாக இந்த வசனமானது பார்க்கப்படுகிறது. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டது என்ன? அதாவது இங்கே அவளுடைய வித்துக்கும், உனக்கும் அவளுடைய வித்துக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லும் பொழுது சாத்தானுக்கும் ஸ்திரீயின் இடத்திலிருந்து வரக்கூடிய கர்த்தருடைய அந்த வித்தாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இது இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய தலையை நசுக்குவார் என்றும், சரியா, சாத்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய குதிங்காலை நசுக்குவார் என்று சொல்லியும் இந்த இடத்திலே ஒரு ப்ராபசி, ஒரு தீர்க்க தரிசனமானது இந்த இடத்திலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதுவும் ஒரு காரியத்தை நமக்கு மறுபடியும் காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன? சாத்தானுடைய மரணம், அந்த நித்திய மரணம் இல்லையா, அக்கினி, அதிலே சாத்தான் சென்றடைய போகிறான். சாத்தான் என்னதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டாலும் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து சாத்தானுடைய இந்த எல்லா பிளான்ஸ், எல்லா விதமான இந்த திட்டங்களையும் முறியடித்து அவர் மேலாக எழும்புவார், மரணத்தை அவர் தோற்கடிப்பார், உயிரோடு கூட எழும்புவார். பிறகு சாத்தானை அந்த நித்திய மரணத்திலே கொண்டு போய் விடுவார் என்கிற அந்த ஒரு காரியத்தை சொல்லக்கூடியதாக இது இருக்கிறது. அப்போ இதுவும் சாத்தானுடைய அந்த டிஃபீட், சாத்தானுடைய தோல்வியை குறித்து சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. மூன்றாவதாக நாம் ஸ்திரீக்கு இடப்பட்ட சாபத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அது 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன? நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். வேதனையோடு கூட நீ பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல 2 காரியங்கள். முதலாவதாக நாம் என்ன வாசிக்கிறோம்?
ஸ்திரீ மிகவும் வலியோடு கூட வேதனையோடு கூட பிள்ளை பெற வேண்டும் என்பது கர்த்தர் கொடுத்த நேரடி சாபமாக இருக்கிறது. எது நிமித்தம்? ஸ்திரீ செய்த பாவத்தின் நிமித்தமாக கர்த்தர் கொடுத்த நேரடி சாபமாக இது இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம் இந்த பிரெக்னன்சினுடைய பெயின், இது எல்லாமே நம்ம இந்த லேபர் பெயின் எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்ன? இது மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாக, அதாவது மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக அவளுக்கு கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாக கொடுக்கப்பட்ட சாபமாக அது இருக்கிறது என்பதை இது குறிப்பிட்டு காண்பிக்கிறது. சரீர பிரகாரமான வலியை காண்பிக்கிறது. இரண்டாவதாக நாம் இங்கே வாசிக்கிறோம், உன்னுடைய ஆசை உன்னுடைய புருஷனை பற்றி இருக்கும் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். சரியா? அப்போ இது எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால், கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவாக இருக்கக்கூடிய அந்த உறவினுடைய டிஸ்டார்ஷன், அந்த உறவில் இருக்கக்கூடிய அந்த விரிசல். மனைவி எவ்வளவுதான் கணவனை குறித்து அவர்கள் ஆசைப்பட்டாலும் கூட அவர்கள் இருவருக்கும் நடுவாக இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன டிஸ்டார்ஷன்ஸை காண்பிக்கக்கூடியதாக இது இருக்கிறது. அப்போ பிசிக்கலாவும் சரீர பிரகாரமாகவும் இந்த ஸ்திரீயானவள் கடினப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மன ரீதியாக மென்டலி ஷி ஹேஸ் டு சஃபர் பெயின் இல்லையா, அதையும் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய நேரடி சாபமாக அது இருக்கிறது. சரியா? அப்போ இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவாக இருக்கக்கூடிய இந்த விரிசல்கள் எல்லாம் பாவத்தினுடைய விளைவாக இருக்கிறது. அப்ப இதை யார் சரி செய்ய முடியும் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே இதை சரி செய்ய முடியும். அப்போ நாம் இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவாக வரக்கூடிய விரிசல் எல்லாமே கர்த்தருடைய நேரடி சாபத்தினாலே வந்த காரியங்களாக இருக்கிறது. ஆனால் கர்த்தரை நாம் மையமாக வைத்து வாழும் பொழுது, கர்த்தருடைய அன்பை மையமாக நாம் வைத்து வாழும் பொழுது அந்த விரிசல்கள் நீங்கி அது அன்புள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. சரியா? அடுத்ததாக நான்காவதாக இங்கே கொடுக்கப்பட்ட சாபம் யாருக்கு என்று சொன்னால், ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் என்ன? நாம் 17வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நீ உன்னுடைய மனைவியினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனாலே பூமி உன் நிமித்தமாக சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி நாம் இந்த இடத்திலே வாசிக்கிறோம். அப்போ ஆதாம் தன்னுடைய மனைவியினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினாலே, ஆதாம் தன்னுடைய மனைவியை ஆண்டு கொண்டிருக்க வேண்டும் இல்லையா, ஆதாமுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில, அவருடைய அந்த பொறுப்பின் கீழாக தான் கர்த்தர் இந்த எல்லா படைப்புகளையும் மனுஷியாகிய ஏவாளையும் கர்த்தர் ஒப்படைத்து விட்டு போனார். ஆனால் ஆதாம் இதை சரியாக செய்யாததினாலே ஆதாமின் நிமித்தமாக பூமியிலே இருக்கக்கூடிய எல்லாம், இந்த பூமி முழுவதுமாக சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி நாம் இந்த இடத்திலே வாசிக்கிறோம். உயிர் இருக்கும் நாள் வரைக்கும் வருத்தத்தோட அதனுடைய பலனை நாம் புசிக்க வேண்டும். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர்களை புசிப்பாய் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் ஃபார்மிங் பிகம்ஸ் வெரி டஃப். அவன் வேலை என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு விஷயமாக இருக்கிறது இல்லையா. ஆதாமை முதலாவதாக ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் வைக்கும் பொழுது அவனை அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஸோ அந்த இடத்திலேயே கர்த்தர் ஒர்க், வேலை என்கிற அந்த கான்செப்டை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார். அப்போ அதை கர்த்தர் சாபமாக இந்த உலகத்திலே கொடுக்கவில்லை. ஆனால் அந்த வேலையில இருக்கக்கூடிய கடினங்கள் இல்லையா, இப்போ மனுஷன் உயிர் வாழ்வதற்கு என்று சொல்லி அவன் வேலை செய்ய வேண்டும். அந்த வேலையில இருக்கக்கூடிய கடினமான சூழல்கள் எல்லாம் பாவத்தினுடைய விளைவாக இருக்கிறது என்பதுதான் இந்த வசனம் நமக்கு நினைப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்போ மனுஷன் இன்றைக்கு வேலை செய்து, கடினமாக வேலை செய்து அவன் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணமும், அவனுடைய வாழ்வாதாரத்திற்காக அவன் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணமும், அவன் அதற்காக படக்கூடிய பாடுகள், பிரயாசங்கள் யாவும் பாவத்தினுடைய நேரடி விளைவாக இருக்கிறது, கர்த்தர் கொடுத்த சாபத்து நிமித்தமாக இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள முடிகிறது. சரியா? ஐந்தாவதாக இங்கே நாம் வாசிக்கிறோம், மரணமானது இந்த உலகத்திலே பிரவேசிக்கிறது. பிசிக்கல் டெத் இஸ் என்டரிங் திஸ் வேர்ல்ட். சரியா? நாம் அங்கே வாசிக்கும் பொழுது 19வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் இப்படியாக ஒரு சாபத்தை கடைசியாக கொடுக்கிறார். அது என்ன? நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும், உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லி ஒரு சாபத்தை இந்த இடத்திலே அவர் வைக்கிறார். அது என்ன? இட் ரெஃபர்ஸ் டு பிசிக்கல் டெத். மனுஷன் சரீர பிரகாரமாக மறிக்க வேண்டும் என்கிறதை இது காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அது வரைக்கும் நமக்கு பிசிக்கல் டெத் இந்த உலகத்துல இருந்துச்சா இல்லையா, கர்த்தருடைய சிந்தையில அது இருந்ததா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல நேரடியாக மனிதன் சரீர பிரகாரமாக மறிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கர்த்தர் நினைப்பு கூட்டக்கூடியவராக அவர் இருக்கிறார். சரியா? அப்போ இதுவும் பாவத்தினுடைய ஒரு விளைவாக அது இருக்கிறது. கர்த்தர் சொல்லியிருந்தார் இல்லையா, என்ன சொல்லியிருந்தார்? இந்த பழத்தை நீ புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று சொல்லி. அந்த நாளிலேயே
மனிதனுக்கு சாவு வரவில்லை இல்லையா, சரீர பிரகாரமாக அவன் மரிக்கவில்லை. ஆனால் ஆவிக்குரிய நிலைமையிலே மனுஷன் அங்கே மரித்து போய்விட்டான் இல்லையா. பாவம் எப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில பிரவேசித்ததோ அந்த இடத்திலே தன்னுடைய ஆத்மாவை மரணத்திற்கு நேராக ஒப்பு கொடுத்து விட்டான் மனிதன் இல்லையா. ஆனால் அதற்கு பிறகு அவனுக்கு கிடைத்த மன்னிப்பின் நிமித்தமாக மனுஷனுடைய ஆத்மா மறுபடியும் கர்த்தருக்குள்ளாக உயிர்ப்பிக்கப்படுகிறது. அதுதான் நம் வேதத்திலே வாசிக்கும் இல்லையா. நாம் மரித்தவர்களாக இருந்தோம், இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லிதான் நாம் புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் நாம் இந்த இடத்திலே வரும்பொழுது பிசிக்கல் டெத், சரீர பிரகாரமாக மனுஷன் மரிக்கிறான் என்கிற அந்த ஒரு காரியமானது நேரடியாக பாவத்து நிமித்தமாக கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்த ஒரு சாபமாக இருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே நமக்கு கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். அப்போ மனிதனுடைய அந்த வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக இன்றைக்கு இந்த மரணமானது மாற்றப்பட்டு இருக்கிறது. சரி, இது எல்லாம் எதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது? சரியா, அவர்கள் பாவம் செய்தார்கள், கர்த்தர் வந்து சாபத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா. சாத்தானுக்கு சாபத்தை கொடுத்தார், அவர் அந்த சர்பத்திற்கு சாபத்தை கொடுத்தார். நீ எல்லாவற்றிற்கும் கீழாக இருப்பாய், சபிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி சொன்னார். இரண்டாவதாக அதனுடைய அந்த வீழ்ச்சியை குறிக்கக்கூடிய வண்ணமாக இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சொல்லதான அந்த தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்து உன்னுடைய தலையை நசுகுவார் என்று சொல்லி சொன்னார். ஸ்திரீக்கு அவர்கள் வேதனையோடு பிள்ளை பெற வேண்டும் என்று சொல்லி சொன்னார். ஆணுக்கு, அதாவது ஆதாமுக்கு, நீ வேர்வை சிந்தி அநேக பாடுகள் பட்டுதான் உன்னுடைய சம்பாத்தியத்தை நீ சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னார். ஐந்தாவதாக இருவருக்கும் சேர்த்தார் போல அவர் எல்லா மனுஷர்களும் மண்ணுக்கு மறுபடியும் திரும்ப வேண்டும் என்று சொல்லி சரீர பிரகாரமாக ஒரு மரணத்தையும் அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். இதெல்லாம் எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால், பாவத்தினுடைய விளைவு அல்லது பாவம் ஒரு மனுஷனை எந்த நிலைமைக்கு கொண்டு போய் தள்ளும் என்பதை இது காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு முன்பாக வரைக்கும் ஆதாம் மற்றும் தேவனுக்கு நடுவாக இருந்த அந்த உறவை குறித்து யோசித்து பார்த்துக் கொள்ளுங்க. ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்த பிரிவிலேஜ், எல்லா விதமான அந்த சலுகைகளை குறித்து நீங்கள் யோசித்து பார்த்துக் கொள்ளுங்களேன். ஏதேன் தோட்டம் முழுக்க முழுக்க அநேக பழ வகைகளாக நிறைந்த அந்த ஒரு தோட்டத்திலே ஆதாம் மிகவும் சந்தோஷமாக, எந்த ஒரு கவலையும் இன்றி, எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி இல்லையா, எதை குறித்ததான பயமும் இன்றி, எந்த ஒரு அவமானங்களோ வெட்கமும் இன்றி இல்லையா, கர்த்தரோடு கூட சஞ்சரித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்திருக்க வேண்டியது. ஆனால் பாவம் மனிதனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி போட்டு விட்டது என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்பாக ஒருவேளை அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கக்கூடிய காரியங்களை குறித்து கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருந்தார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் வேதனை இருந்திருக்காது இல்லையா. ஆதாம் அங்கேயும் தோட்டத்தை பண்படுத்தி காத்து கொண்டிருந்திருக்க வேண்டும். ஆனால் அங்கே கடினமாக வேலை செய்து தன்னுடைய கூலியை பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த ஒரு கட்டாயம் அங்கே இருந்திருக்காது. கடினமான வேலை என்று நான் சொல்லும் பொழுது the hurdles which he faces இல்லையா, முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிற இந்த விஷயங்கள் இல்லையா, the hurdles which he faces, அவன் வேலை செய்ய முடியாத அளவுக்கு அவனுக்கு இன்னும் சரீர பிரகாரமான கடினத்தை கொடுக்கக்கூடிய அந்த சம்பவம் இல்லையா. அப்போ இதெல்லாம் இருந்திருக்காது இல்லையா. அப்போ கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதுனாலே, பாவம் அவர்களுக்குள்ளாக பிரவேசித்ததினாலே மனிதனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக தலைகீழாக மாறி போனது. அவர்களுக்கு கிடைத்த எல்லா சலுகைகளும் கர்த்தர் அதை நிறுத்தி வைத்துவிட்டு மனிதனுக்கு சாபத்தை கொடுத்து உலகத்திற்குள்ளாக அனுப்புகிறதாக நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்ப நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன, நம்மளுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறது என்று சொன்னால் அது நமக்கு என்ன மாதிரியான விளைவை கொண்டு வரும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில நேரங்களில் என்னை உட்பட இல்லையா, நம்ம எல்லாருமே சில நேரங்களிலே சில பாவங்களை மிகவும் துணிகரமாக செய்து விடுகிறோம். சில நேரங்களில் சில பாவங்களை நாம் செய்துவிட்டு, நான் தெரியாமல் செய்துவிட்டேன், அறியாமல் செய்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அதை நாம் செய்யக்கூடியவர்களாக அநேக நேரங்களிலே நாம் காணப்படுகிறோம் இல்லையா. நாம் அதை நாம் செய்யக்கூடாது என்று சொல்லி நாம் யோசித்து அதிலே நாம் விழுந்து போகக்கூடியவர்களாக இருப்போம். அப்போ இதெல்லாம் நாம் செய்யும் பொழுது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், இந்த பாவங்கள் எல்லாம் நமக்கு ஒரு மிக பெரிதான விளைவை கொண்டு வருகிறதற்கு சாத்தியம் இருக்கிறது. there are possibilities அப்படிங்கிறத நாம் மறந்துவிடக் கூடாது. அதுதான் இந்த வசனங்கள் நமக்கு நினைப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் சாபம் கொடுத்தார், இப்பொழுது நாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம், அதனாலே நாம் என்ன வேணாலும் செய்யலாம் என்கிறனுடைய அர்த்தம் இது கிடையாது. இப்பொழுதும் கர்த்தருக்கு பாவம் என்றால் அது அருவருப்பு தான் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவருடைய உதவினாலே வரக்கூடிய நாட்களே நாம் பாவம் செய்யாதவர்களாக நாம் வாழுகிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.